அப்சல்யூட் த்ரில்லர், அப்சல்யூட் சினிமான்ற அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். டாஸ் ஜெயிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் பேட்டிங் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்த 10 நிமிஷம் அண்டு கேஎல் ராகுல் 10 நிமிஷம் அவரோட விக்கெட்டை ஏர்லியாக கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்ததாக நிதிஷ் ராணாவும் கேஎல் ராகுலும் அவங்களோட கிளாஸை காமிச்சாங்க. பவர் பிளே நல்லாவே ஆடிருந்தாங்க. எஸ்பெஷலி நிதிஷ் ராணா ஆடுற ஷாட்ஸில் ஒன்று கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார். இப்போ அவருக்கும் கேஎல் ராகுலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. 12 ரன்ஸில் கேட்ச் எடுத்ததுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸு கிளாஸாக ஆடிருந்தார். 14th ஓவரில் அவர் 100 கம்ப்ளீட் பண்ணார். நான் சும்மா சொல்லக்கூடாது. நிதிஷ் ராணாவும் 91 ரன்ஸ் அடித்து அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டார். 11 பவுண்டரி 4 சிக்ஸஸ் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். டில் எண்டு வரைக்கும் நின்று 252 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணார் கேஎல் ராகுல். ஓவராலாக 264 என்ற இமாலய இலக்கு அடித்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். சும்மா சொல்ல 16 பவுண்டரி 9 சிக்ஸ் கேஎல் ராகுல். கண்ணூர் லோகேஷ் ராகுல் கிளாஸ் இன்னிங்ஸ். இந்த இன்னிங்ஸை யாராலையுமே மறக்க முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் இன்னிங்ஸ் அவரோட லைஃப்பில். செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்த பஞ்சாப் கிங்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. பஞ்சாப் கிங்ஸ் பிரியான்ச் ஆர்யா அண்ட் பிரப் சிம்ரன், எஸ்பெஷலி பிரப் சிம்ரன் அவருடைய கிளாஸை காமிச்சார். இன்றைக்கி ஒவ்வொரு பவுண்டரியுமே பவர் பிளேயில் அட்டாக் பண்ணாங்க. 6 ஓவர் முடியல 115 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஓவரில் பிரியான்ச் ஆர்யா அவரோட அக்ஷர் பட்டேல் விக்கெட்டில் இறந்துட்டார். அடுத்த ஓவர்லேயே வந்த கூப்பர் கான்லி குல்தீப் அது சுழலில் சிக்கிட்டார். அடுத்ததாக வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக நேஹல் வதேரா அவருடைய 25 ரன்ஸ் அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டார். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் பிரியான்ச் ஆர்யாவும் நல்லாவே அடிச்சுட்டு இருந்தாங்க. பிரியான்ச் ஆர்யா 73 ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டார். 9 பவுண்டரி 5 சிக்ஸஸ் அடித்து நல்ல ஒரு கிளாஸை காமிச்சு இந்த சேஸுக்கான வழியை கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்ததாக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த இன்னிங்ஸ் சூப்பராக கொண்டுட்டு போய் 7 சிக்ஸு அதிகமான பவுண்டரிஸ் அடித்து முடித்தார். ஓவராலாக 7 பால் ரிமைனிங்கில் இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. ரெண்டு டீமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா கேச்சஸ் ட்ராப்டு தான். அடுத்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்கோர் 13 அடிச்சிருந்தாங்க. ஆனால் பஞ்சாப் 20 சிக்ஸ் அடித்தாங்க. அதுதான் அந்த மேட்ச் டிஃபைனிங்கான இன்னிங்ஸே. ஓவராலாக பஞ்சாப் கிங்ஸ் பிளேடு ரியலி வெல் அண்ட் டேபிள் டாப்பர்ஸாகவே தொடருவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஹேட்ஸ் ஆஃப்.